பல வருஷங்களுக்கு முன்னாடி காவலாளியா வேலை பார்த்த காத்தவராயர்ன்ற ஒரு மனிதர் அவர் காதலிச்ச பெண்ணை கூப்பிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணி காட்டுக்குள்ள மகிழ்ச்சியா வாழ்ந்திருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்து கோவப்பட்ட ஊர் தலைவர் காத்தவராயனை கழுவேத்தி கொல்ல முயற்சி பண்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட காத்தவராயன் அவங்க மனைவிட்ட எல்லாரும் தேடி வந்து நம்ம இருக்க இடத்த கண்டுபிடிச்சா உன்னையும் சேர்த்து துன்புறுத்துவாங்க, அதனால நாளைக்கு நானே போய் ஊர் தலைவர் முன்னாடி நின்று பலி ஆயிக்கிறேன்னு சொல்லிட்டு மது அருந்திட்டு படுத்து தூங்கிருக்காங்க. அந்த நேரத்துல காட்டுக்குள்ள வந்த மனிதர்கள் காத்தவராயனை கூப்பிட்டு போய் அவங்க நினைச்ச மாதிரியே கொலை பண்ண கழுவேத்தின அடுத்த நொடியே அங்க வந்த காத்தவராயனோட தாய் மாமனான பெரிய கருப்பனன்ற ஒரு மனிதர் காத்தவராயனை கழுவுல ஏத்தக்கூடாதுன்னு சொல்லி எல்லார்ட்டையும் சண்டை போட்டு காத்தவராயனை காப்பாத்தி அவங்க மனைவி கூட சேர்த்து வச்சிருக்காங்க. உடனே ஆக்ரோஷமான ஊர் தலைவர் காத்தவராயனை காப்பாத்தினதுனால பெரிய கருப்பனனை காட்டுக்குள்ள கூப்பிட்டு போய் ஒரு மரத்துக்கு பக்கத்துல நிக்க வச்சு கை கால் நாக்குல எல்லாம் ஆணி அடிச்சதுனால பெரிய கருப்பனன் சில நாட்கள்லயே இறந்ததாகவும் கம்பீரமான தெய்வமா அங்கேயே நின்று மக்களை காப்பாத்துறதாகவும் சொல்றாங்க. இந்த சாமியோட பேரு தூண்டிக்காரன் சாமி. நாகப்பட்டினம் தென்னம்புலம்ல இந்த கோவில் இருக்கு.